வணக்கம். என் பேர் ரம்யா. நாங்க டிரான்ஸ்ஜெண்டர். நாங்க இந்த இடத்துல வந்து ஒரு 3 வருஷமா வந்து இங்க தான் வாழ்ந்து வர்றாங்க. எங்க பசங்க வந்து படிக்கிறதுல வந்து ரொம்ப கஷ்டம். என் பசங்க வந்து நாங்களே படிப்பறிவு இல்லாம தான் இருக்கிறோம். ஆனா எங்க பசங்களும் வந்து படிப்பறிவு இல்லாம இருக்கக்கூடாது தான் நாங்க நினைக்கிறது. இப்ப கூட வந்து இங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. வந்துதான் எங்களுக்கு இந்த பசங்க படிக்கிறத பத்தி ஒரு விழிப்புணர்வு பண்றதே அவங்க தான். அவங்க இல்லைன்னா எங்க பசங்க படிக்கிறது வந்து எங்கன்னா எங்க ஊர் சம்பாக்கம். என் பேர் அமலா. இந்த அருண் சார் மூலியமா தான் இந்த டியூஷன் கட்டி கொடுத்தாங்க. எங்க பிள்ளைங்க படிக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனா அருண் சார் மூலியமா எங்க பிள்ளைங்க நல்லா படிக்குது, ஸ்கூலுக்கும் நல்லா போறாங்க. எங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் அவங்க பண்றாங்க. குழந்தை பேக்கு எல்லா உதவியும் அவங்க பண்றாங்க. படிக்கலாம் கூட இட்டுன்னு போயிட்டு வழிகட்டாயம் பண்ணியாவது படிக்கணும். லைஃப்ல வந்து படிப்பு இருந்தாதான் வாழ்க்கையேன்னு சொல்லி இவங்க பண்ண விழிப்புணர்வுனால இந்த பசங்க இப்ப படிக்குது. அதே போல வந்து ரெண்டாவது என்னன்னா இந்த டியூஷன் சென்டர் இது வந்ததுனால வந்து பசங்க படிக்கிறதுக்கு ஸ்கூலுக்கு போறாங்க. ரெண்டாவது வந்து ஈவினிங் வந்து வீட்டுல வந்து இருக்காம சுத்தாம பசங்க வந்து ஒரு 1 ஹவராவது படிக்கணும்னு சொல்லிட்டு இந்த டியூஷன் சென்டர் கட்டினாங்க. அது ரொம்ப மெயினான நல்ல விஷயம். அது மட்டும் இல்லாம பாரதி தம்பாகத்துல இருந்து பேசுறோம் கல்வா. இந்த டியூஷன் போட்டா கட்டணத்துல இருந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகுது. எங்க பசங்க வந்தவொடனே ஸ்கூலுக்கு வந்தவொடனே நேரம் அங்கதான் போறானுங்க. மூஞ்சி கால் கழுவிக்கின்னு உடனே பேக் எடுத்து மாட்டிக்கின்னு அம்மா நான் டியூஷன் போறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாளுங்க. இங்க வீட்டுல படிக்கிறதோட அங்கதான் நல்லா படிக்கிறாங்க. என் பேர் வந்து திவ்யா. நான் வந்து 10வது படிக்கிறேன். இப்போ வந்து இந்த டியூஷன் வந்து கட்டிங் ரொம்ப யூஸா இருக்குது. பரவாயில்ல, மழை காலத்துல கூட குழந்தைங்க நல்லா போய் படிச்சுட்டு வருது. வீட்டுலதான் படிக்கணும்னாலும் குழந்தைங்க கொஞ்சம் அதுக்கு முன்னே படிக்காம இருந்தாங்க, இப்ப நல்லா படிக்க ஆரம்பிச்சாங்க. டீச்சரும் கொஞ்சம் பாராட்டுறாங்க, பரவாயில்ல படிக்காத பிள்ளைங்களும் நல்லா படிக்குது, அவங்க டியூஷன் தான் நடத்துறாங்களா அப்படின்னு சொல்றாங்க. நடத்துறாங்க, சரி நல்லா சொல்லி கொடுக்குறதுங்க, பரவாயில்ல. இப்போ அப்ப இருந்தது வந்து இப்ப நல்லா படிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது எனக்கு பெருமையா இருக்கு. படிக்க முடியல, அதுங்களால படிக்க மாட்டாங்க. படிக்க நம்ம சொல்ற பச்சு கேட்க மாட்டாங்க. அங்க போனா சட்டமா உட்காராங்க. நாங்க போய் ஆகணும். நாங்க வந்தா அக்காலாம் வந்தா திட்டுவாங்க. நாங்க போனோம், அவ்வளவு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிறாங்கல்ல, அதெல்லாம் நாங்க போனோம், நல்லா படிக்கணும். நாங்க போய் ஒரு நாளுக்கு உடம்பு முடியலனால பரவாயில்ல, அதே சந்தோஷம். நான் சொல்றேன்னா அம்மா எங்களுக்கு நான் இங்க படிக்கிறதோட அங்க போய் படிக்கிறேம்மா. வேலைக்கு இருந்தாலும் நம்ம அப்புறமா செஞ்சுக்கலாமா சொல்லுது என் பொண்ணு, பெரிய பொண்ணு. ஏம்மா நீங்க தலை வலிக்குதுமா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஒரு வேலை செஞ்சிருப்பேன்னா ஒரு வேலை கூட பண்ணாரு. நீங்க கொஞ்ச நாள்ல வந்து டிராயிங் எல்லாம் கத்து கொடுத்தீங்கல்ல, அது மொத்தமே எங்க 2 பசங்களும் நடுவிட்டானா லைனா ஓட்ட வச்சுக்கிறாங்க. ஒண்ணு கூட மிஸ் ஆக கூடாதுன்றாளுங்க. எடுக்கவே எடுக்காதம்மா, அது வந்து எங்க திறமை, அது எங்க திறமை. நாங்க உங்களுக்கு தெரியாது, நீ அந்த நாள்ல படிச்சியோ படிக்கல எனக்கு தெரியாது. இதனால நாங்க படிச்சு திறமையா உங்களுக்கு வந்து என்னென்ன டிசைனா நான் வரைஞ்சி எடுத்துன்னு வந்து காட்டிக்கிற போறோம்னு சொல்லிட்டு எழுதி வச்சுக்கிறாங்க. அதுல எங்க பேரெல்லாம் போட்டு வச்சுக்கிதுங்க. எங்களுக்கு சந்தோஷமா இருக்குது. சொல்றதுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட்லாம் நாங்க பச்சை இதெல்லாம் இல்லை. ஸ்கூல் விட்டு வந்தவொடனே நாங்க வீட்டுக்குள்ளதான் படிப்போம். யாருக்கும் யூஸ் பண்ணி யாரும் பேசுற மாரி இல்லை. நாங்க வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டோம். இப்போ வந்து இந்த டியூஷன் கட்டதுனால நாங்க ரொம்ப எல்லாம் ஹெல்ப் பண்ணி ரொம்ப கும்பலா படிக்கிற மாரி இது பண்றோம். அங்கே போனோடனே அங்கங்க மூலிகா அழகா உட்காந்துன்னா அவங்க இஷ்டமா படிக்கிறாளுங்க. அவளுங்க இஷ்டமா என்னென்ன நினைக்கிறாலும் படிச்சுட்டு அந்த மேல அந்த புக்ஸ் எல்லாம் வச்சுக்கிறாங்க. பேர் புக் வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸா இருக்குது. நாங்க வந்து அது வந்து நான் படிச்சுட்டு அப்புறமேட்டு பசங்கிட்டலாம் சொல்லி கதைலாம் சொல்லுவோம். அப்புறமேட்டு ரொம்ப யூஸா இருக்குது. அது வந்து அந்த அக்காங்க வச்சதுனால ரொம்ப யூஸ் ஆகுது. நல்லா படிக்கிறோம். அதெல்லாம் எடுத்து படிக்கிறாளுங்க, நல்லா பேசுறாளுங்க, நல்லா கதைங்கெல்லாம் சொல்லிக்கிறாளுங்க. இவளுங்களுக்குள்ளவே திறமையா அப்படிலாம் இருக்கணும், அப்படிலாம் இருக்கணும். நம்மள மீறி நம்ம மேல வந்து மத்தவங்க வந்து கை வைக்காத அளவுக்கு நம்ம திறமையா இருக்கணும். நம்ம எங்க போனாலும் தைரியமா வரணும்னு சொல்லிட்டு இவளுக்குள்ளே பேசுறாளுங்க. பேசி கீசி முடிச்சது இப்ப தெரிஞ்சுட்டு அதெல்லாம் எங்களுக்கு வந்து வீட்டுல சொல்றாங்க, இதெல்லாம் சொல்லி தராங்க, இதெல்லாம் போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே எங்களுக்கு சந்தோஷமா இருக்குங்க. பிள்ளைங்க நல்லா படிச்சாலே எங்களுக்கு அது போறோம். மகளிர் குழுங்க ஒரு 3 குழு நடக்குது. அந்த மகளிர் குழுவுக்கும் வந்து மெயினா அந்த டியூஷன் சென்டர் வந்து உபயோகமா இருக்குது. ரொம்ப நன்றி. ஆனா அந்த டியூஷன் சென்டர் கட்டுறதுக்கு அது வீட்டுல இருந்தா டிவி பாக்குறாளுங்க, கண்டுக்க மாட்டாளுங்க. அங்க போனதுல இருந்து நல்லா படிக்கிறாளுங்க. எங்களுக்கு சந்தோஷம் தான். நாங்க படிக்கலனா கூட எங்க பசங்க சந்தோஷமா படிக்குதுங்க, திறமையா இருக்குதுங்க. எங்களுக்கு சந்தோஷம். நன்றி. இன்னும் மேலும் வந்து எங்களுக்கு வந்து நலத்திட்டங்கள், அதான் எப்படி சொல்றது, இந்த டியூஷனால எங்களுக்கு வந்து டைலர் மிஷின் கொஞ்சம் கிடைச்சா நல்லா இருக்கும். அதனால வந்து நாங்க லேடிஸும் வந்து அதில் வந்து பயனடைவாங்க. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.